ஏய் முடிஞ்சா என்ன அவுட் ஆக்குங்கடா பாப்போம். வாவ் வாட் a man. டேய் முடிஞ்சா என்ன அடிக்க வைங்கடா பாப்போம். எந்த மேட்சுமே அடிக்க மாட்டீங்களே, யார் நீங்க? கமெண்ட்ல சொல்லுவாங்க. இப்ப யாருன்னு சொல்லுங்க. உனக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பந்த போடு. பந்து போட்டா நீ முத போல அவுட் ஆயிட்டு ஓடிடுற. டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்களே. ஏன்பா இவ்வளவு கோவமா இருக்க? டேய் எல்லா மேட்சுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றேன். என்ன டீம்ல எடுக்கவே மாட்டானுங்க. நீ எந்த மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டற. ஆனா உன்னை டீம்ல டிராப் பண்ணவே மாட்டானுங்க. எப்படிடா? அதான்ப்பா எனக்கும் தெரியல. எது உன்னையா என்ன டீம் விட்டு எடுக்க மாட்டானுங்கனா? இல்லப்பா உன்னையே எடுக்க மாட்டாங்கன்னு. இன்னும் உங்க டீமும் ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்லப்பா சும்மா எல்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்பா. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உனக்கு தெரியுமாடா? 2 பர்பிள் கேப் வச்சிருக்கேன்டா. நானும் இந்தியன் நீயும் இந்தியன். ஆனா நான் மும்பை இந்தியன். நான் பேட்டிங் பண்ண மாட்டேன்னு எவன்டா சொன்னா? ஓடி தெரியுமா? ஓடி ஆடி பாடி எல்லாமே தெரியும்பா. அது இல்லடா, ஓடிஐ. ஆமா அதுல MS தோனி கூட சேர்ந்து எத்தனை மேட்ச் முடிச்சு கொடுத்துருக்க தெரியுமா? அதான் முடிச்சு விட்டாங்க. இல்லப்பா நல்ல கோச். நீங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க உங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பா டீம்ல எடுப்பாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது எனக்கு தெரியலடா. போடா. தம்பி நீங்க இந்தியன் டீமுக்குள்ள ஆடுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். என்ன வழி? உங்க பேர் என்ன? என் பேரு புவனேஸ்வர் குமார். உங்க பேரை புவனேஸ்வர் குமாருக்கு பதிலா புவனேஸ்வர் சர்மான் மாத்தீங்க. மாத்தி வச்சா இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா? இந்தியன் பார்லிமெண்ட்ல கிடைக்கும். நல்லா கிடைக்கும். பார்லிமெண்ட் வரைக்கும் நம்மள பத்தி பேசுவாங்க பெருமையான்னு சொன்னேன். அடப்பாடா நீங்களும் உங்க டீமும். எனக்கு இந்த டீமே வேணாம். நான் நியூசிலாந்து அயர்லாந்து அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் விளையாண்டுக்கிறேன். இது அயர்லாந்தா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். ஈஸியா அண்டர் அடிச்சு போடுவோம். இருங்க நானும் வரேன். 12 மேட்ச் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்துட்டான்டா என் சிங்கக்குட்டி. முடிஞ்சா அவன் பால ஃபேஸ் பண்ணுங்கடா. டேய் ஸ்டெச் எல்லாம் அப்புறமா பண்ணலாம்டா. பந்து போடுறா. ஸ்டெச் இல்ல, இன்ஜுரி. ஏய் இங்க எந்திரி. இன்ஜுரியா? ஆமா. என்னடா சொல்ற? காஃப் இன்ஜுரி. தலைக்கு வந்து அதே இன்ஜுரி. தலைக்கு அதே இன்ஜுரியா? தலை ஃபார் எ ரீசன். நான் அடுத்த சீசன் வரேன். டேய் என்னடா இது? அரே போற போக்க பார்த்தா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் கப் அடிப்போம் போலயே. போற போக்க பார்த்தா இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு கப்பு கிடையாது போலயே. கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை எடுத்த நேரம் இப்ப நம்ம தான் டேபிள்ல டாப்ல இருக்கோம். கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை எடுத்த நேரம் டேபிளுக்கு கீழே இருக்கும். அது என்னன்னே தெரியல. நம்ம டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸும் ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. டீம்ல எவனுமே ஃபார்ம்ல இல்ல. பேசாம நம்ம IPL கேப்டனை இந்தியன் டீம் கேப்டன் ஆக்குறத பத்தி BCCIக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? பேசாம நம்ம இந்தியன் டீமோட OG கேப்டனையே மும்பைக்கும் கேப்டன் ஆக்குறத பத்தி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணலாமா? மும்பை கூட மட்டும் இன்னைக்கு நடக்கிற மேட்சை ஜெயிச்சிட்டோம், நாம டேபிளுக்கு மேல போயிடுவோம். பஞ்சாப் கூட மட்டும் இன்னைக்கு தோத்துட்டோம், நம்ம டேபிளுக்கு கீழே போயிடுவோம்.